Hey guys, welcome back to Yazhus Musings with me Arun. Yes, 1 weekக்கு வந்து வெறும் அருணோட மட்டும் தான் நம்மளோட சேனல் ரன் ஆக போகுது. ஏனா ஏன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் வந்துட்டு நல்ல ஒரு பேச்சுலர் லைஃபை வந்துட்டு தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை இனிமை காண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நான் டெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து 1 week ஆஃப் பேச்சுலர் லைஃப் அண்ட் 1 week ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அண்ட் அந்த லைனப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிக்கன் சாக்லேட் அப்படின்ற மாதிரி வாலி படத்தில் நம்ம தலை சொல்கிற மாதிரி தான், கவிதை மாதிரி இருக்குது. சாக்லேட் சிக்கன் சாக்லேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ரெசிபி நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்வீட்டோட கொண்டு தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச சாக்லேட் அண்ட் எனக்கு பிடிச்ச சிக்கனையும் ரெண்டுத்தையும் ஃபியூஷனாக ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருந்தேன். அண்ட் இந்த ரெசிபி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை, அதனால் இந்த டேஸ்ட்டும் எப்படி வருதுன்றது எனக்கு தெரியாது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். அஃப்கோர்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே நம்ம வந்து போகலாம் வாங்க. ஸோ சாக்லேட் சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு எப்பயுமே வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அண்ட் மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon ஆஃப் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 1 teaspoon ஆஃப் கரம் மசாலா அண்ட் 1/2 teaspoon ஆஃப் கொரியாண்டர் பவுடர் அண்ட் ஒரு 1/4 teaspoon ஆஃப் மஞ்சள் பவுடர் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 1/2 tablespoon வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம தயிரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சிக்கனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டுற போகிறோம். ஸோ மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியன்ஸையும் போட்டுட்டு, யூஸ்வலாக ஆனியன்ஸ் எல்லாருமே வதக்கும் போது தான் போடுவாங்க, நான் இப்போவே போட்டுடுறேன் மேரினேட் ஆகும்போதே சேர்ந்து ஆகட்டும்ன்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 tablespoon ஆஃப் தயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்க வேணும். ஸோ எல்லா பீசஸ்லையுமே வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அண்ட் ஈவனாக எல்லா பீசஸ்லையுமே வந்து நல்லா படியணும் இந்த மசாலாவோட மிக்ஸ்சர் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்புக்கு நடுவில் இருக்கிற மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சிக்கன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சிக்கன் பீசஸை வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 10 minutesக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இது நல்லா குக் ஆகணும். இந்த சிக்கன் வந்துட்டு இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி இந்த ஆயிலோட பிளெண்ட் ஆகி இது சூப்பராக ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு சிக்கன்ஸ் நம்ம ஆட் பண்ண உடனே இந்த மேரினேட் ஆன மசாலாவில் இருந்து ஸோ இன்னும் நல்லா குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 minutesக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வதக்கி விட்டுட்டே இருங்க, ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க சிக்கனை வந்துட்டு. ஸோ 10 minutes ஆச்சு நம்ம சிக்கன் ஆட் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து லைட்டாக கொத்தி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த சாக்லேட் சிக்கன் வந்து இந்த சாக்லேட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் வந்து நல்லா குக் ஆகும். இந்த மசாலாவும் வந்துட்டு சிக்கன் உள்ள சூப்பராக இறங்கும். அண்ட் அவுட்டரில் வந்து நம்ம இந்த லாஸ்ட்டாக நம்ம சாக்லேட் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பைசினஸும் ஸ்வீட்னஸும் சேர்ந்து ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் கொத்தி விட்டாலே போதும், அதோட இந்த கொத்து பரோட்டாவில் வர சிக்கன் மாதிரி அப்படியே இதாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 minutes பண்ணிவிட்டு ஒரு 5 minutesக்கு இன்னும் அந்த தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே சுண்டி போனோடனே நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட சிக்கனும் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டைரி மில்க் சில்க் பப்ளி தான் வாங்கியிருக்கேன், எனக்கு அதுதான் கிடச்சிது. ஸோ அந்த பெரிய சில்க் பப்ளியை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு இந்த ஹீட்லேயே வந்து அது அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ ஒரு 5 minutes வந்துட்டு அன்டிஸ்டர்ப்டாக நம்ம அப்படியே விட்டுறலாம். வேணும்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு செம்மையாக ஒரு அரோமா ஒன்று வந்துட்டுருக்கு. இதோட சேர்த்து இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை.
நிஜமாகவே சரியான ஸ்மெல்லு. அந்த சாக்லேட் அண்ட் அந்த மசாலா சேர்ந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. சூப்பராக இருக்குது. என்னால் பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் எஸ்பெஷலி தி கலர், நம்ம ஆட் பண்ண சில்லி பவுடர், கரம் மசாலாலாம் சேர்த்து ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்கு. அதோடு இந்த சாக்லேட் ஆட் பண்ண உடனே வந்துட்டு இது செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுறதுக்கு நாக்கு துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு 5 minutes நல்லா இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிக்கனை ஏற்கனவே வந்து நல்லா உடச்சி விட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம நிறையா உடச்சி விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த சிக்கன் பீசஸ் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப லைட்டாக வந்துட்டு அப்படியே இந்த சாக்லேட்டும் இந்த மசாலாஸும் வந்துட்டு பிளெண்டர் அளவுக்கு வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 5 minutesக்கு தென் அவர் சூப்பர் டேஸ்டி சாக்லேட் சிக்கன் வில் பி ரெடி அண்ட் சர்விங் பவுலில் நம்ம மாற்றிட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்மளோட சூப்பரான சாக்லேட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை சில்க் சிக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம டைரி மில்க் சில்க் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு அந்த சில்க் சாக்லேட் வந்து இந்த சாக்லேட் சிக்கனுக்கு வந்துட்டு. ஸ்மெல்லே வந்துட்டு ரொம்ப கமன்னு ஆகி எனக்கு நாக்கெலாம் வந்து எச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ட்ரை சாக்லேட் சிக்கன். I can read your lips on your fingertips. I can feel your smile. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் எப்படி இதை வர்ணிக்கிறதுனே தெரியல. தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, அழகான பாட்டு. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்துட்டு பாடுவார் ஹீரோயினை பார்த்து. அந்த மாதிரி சாக்லேட் சிக்கனோட டேஸ்ட்டை சாப்பிட்டு மெய் மறந்து போயிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப பேச மாட்டேன், ஏன்னா பசிக்குது, சாப்பிட்டே ஆகணும். அண்ட் டேஸ்ட் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. காரம் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால தான் நான் அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மிளகாத்தூள் போட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சில்கை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரே கில்மாவாக சில்ஃபான்சியாக இருக்கும் நம்மளோட சாக்லேட் சிக்கன் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுமையான ஒரு ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப். பாய் பாய். கஞ்சி என்ன என்ன இதெல்லாம் சும்மா